தமிழகத்தில் மின் பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாக மு.க. ஸ்டாலின் உண்மைக்கு புறம்பாக பிரச்சாரம் செய்து வருவதாக தேர்தல் ஆணையத்திடம் அதிமுக சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள தலைமை தேர்தல் அதிகாரியிடம் அதிமுக வழக்கறிஞர் பிரிவினர் இன்று புகார் மனுவை அளித்தனர். அதில் தமிழ்நாடு மின்சார வாரியம் தற்போது தமிழகத்தில் மின்வெட்டு இல்லை என தெரிவித்துள்ளது. ஆனால் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் மின்வெட்டு உள்ளதாக கூறி வருவதாகவும் இது உண்மைக்கு புறம்பானது என்றும் இதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மு.க. ஸ்டாலின் பொருளாளர் திமுக அவர்கள் எந்த மீட்டிங்கில் சென்றாலும் மின் பற்றாக்குறை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் தமிழ்நாடு மின்சார வாரியம் சாதாரண அறிக்கை கொடுத்துள்ளது. அதில் மின் பற்றாக்குறை இல்லை, மின்மிகை மாநிலம் என்று கூறியிருக்கிறார்கள். ஆகவே மு.க. ஸ்டாலின் அவர்கள் எந்த மீட்டிங்கிலும் இந்த மாதிரி தவறான தகவலை கொடுத்து ஓட்டு வங்கியை பெறுவதற்காக அவர் முயற்சிக்கிறார். அதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்பது எங்களுடைய வழக்கறிஞர் பிரிவு சார்பாக கோரிக்கை. இதை தேர்தல் அதிகாரியிடம் மனு கொடுத்துள்ளோம்.